ஹாய் கைஸ், உங்க மொபைல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லே வருதா? நீங்க என்னதான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணாலுமே ஸ்டோரேஜ் ஃபுல்லே வருதா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல மேல அந்த ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் மேனேஜ் ஓவர்வியூ பக்கத்துல மேனேஜ் இருக்கும், அதை மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுலேயே பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கும், அது சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நாட் இன்ஸ்டால்டுன்னு இருக்கும். அதுல எந்தெந்த ஆப் காமிக்குதோ அது எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்க. நீங்க மொபைல் வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க ஆப் யூஸ் பண்ணாத ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே உங்க மொபைல் இருந்து மட்டும் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும், உங்க டேட்டா வந்து போயிருக்கும். இதுல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னா லோட் ஆகும். நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு சேட்டுக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் நீங்க எவ்வளோ எம்பி எவ்வளோ ஜிபி அதில் டேட்டா இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது, இதுலேயே தெரிஞ்சோம். இதுலேயே உங்களுக்கு அது லாங்கராக இருக்குது, ஃபார்வர்ட் காப்பீஸ் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு எம்பி அதிகமாக இருக்கிறது, அந்த இதெல்லாம் காமிக்கும். அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எதாவது தேவையில்லாத வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகிடும்.